வணக்கம். ஆஹ் இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு புரிதலுக்கான கண்டென்ட். ஒரு வருத்தமும் ஒரு புரிதலும் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். என்னென்னா, சமீப நாட்களில் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒருத்தரை கொண்டாடுறாங்க, இன்னொருத்தரை பிளாங்காக வச்சுக்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணக்கூடாது. பட் நான் எனக்கு பேச தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ படம் எடுத்துக்கொண்டிருக்கிற அல்லது படத்தில் டைரக்ட் பண்ணி கொண்டிருக்கிற பா ரஞ்சித் போன்ற நபர்களுக்கோ அல்லது மாரி செல்வராஜ் போன்ற நபர்களுக்கோ திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பற்றின புரிதல் கம்மியாக இருக்குதா அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதா மனம் என்று தெரியவில்லை. ஏன்னா எல்லோருக்கும் சேர்ந்து இடஒதுக்கீடை பெற்றுத்தந்து இன்று வரை எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை ஏன் 2K கிட்ஸுக்கான மருத்துவர் ஐயாவின் வாழ்வியலை 2K கிட்ஸுக்கு கடந்து செல்ல அல்லது புரிய வைக்க அல்லது ஏற்றுக்கொள்ள மறுப்பாளராக உருவாக்கி கொண்டிருக்கிற திரு ரஞ்சித் ஆர் மாரி செல்வராஜ் ஆர் பல போன்ற இயக்குநர்கள் ஏன் இதை மறுக்கிறார்கள்? நீங்கள் எடுத்தால் அது திரைப்படம், அங்கீகரிக்கப்பட்ட திரைப்படம். வட மாவட்டத்தின் வாழ்வியலை சொல்கின்ற, நடுநாட்டு கதைகளை சொல்கின்ற டைரக்டர்கள் எடுத்தால் அது சட்டவிரோத படம். ஏன் இந்த பாரபட்சம்? நான் யூடியூப் சேனல்களையும் மீடியாவையும் பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு யூடியூப் சேனல்லையும் மீடியாவிலையும் டிவிலையும் வேலை செய்து கொண்டிருக்கிற, செய்தி சேகரித்து கொண்டிருக்கிற நண்பர்களை கேட்கிறேன். உங்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பற்றி தெரியவில்லையா அல்லது வரலாற்றை சரியாக படிக்கவில்லையா அல்லது ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறதா? என் ஆதங்கத்தை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இன்று வரை மீடியாவில் மருத்துவர் ஐயாவை கொண்டாட தவறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனந்த விகடனில் சிறந்த தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி என்று விருது கொடுத்தாங்க. 108 ஜாதிக்கும் இடஒதுக்கீடு, 21 உயிர் இழந்து இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்த மிகப்பெரிய மகான் திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். ஏன் அவரை கொண்டாட மறுக்கிறீர்கள்? இன்றைக்கு இருக்கிற தலைமுறை 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமுறைகளுக்கு திரு மருத்துவர் ஐயாவின் போராட்ட குணங்களை ஏன் எழுதவோ சொல்லவோ காட்சிப்படமா காட்டவோ மறுக்கிறீர்கள்? ஏன்? திரு திருமாவளவன் அவர்களால் தமிழ்குடி தாங்கி என்கிற பட்டத்தை கொடுத்து தலித் பிணத்தை இவர் தோளில் சுமந்து கொண்டு போன திரு மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் அல்லது புரிய வைக்க தவறுகிறீர்கள்? ஸோ மீடியா, சினிமா இதனின் மூலம் 2K கிட் தலைமுறையிடம் தவறான ஒரு புரிதலை, மிகப்பெரிய போராளியின் வாழ்க்கை வரலாற்றை தவறாக சித்தரித்து அவர்கள் மனத்தில் விஷத்தை கக்கி அவர்களையும் பிரித்தாளும் சூழ்ச்சியை அடிமையாக்க செய்கிறீர்களா? நீங்கள் நேசிக்கும் உங்கள் தலைவரை தமிழக அரசியலில், தமிழக களப்பணிகளில், தமிழக அரசியல் செயல்திட்டங்களில் உத்வேகத்தோடு உயர்த்தி பிடித்த கரம் திரு மருத்துவர் ஐயாவின் கரம். இது உங்கள்
தலைவருக்கு தெரியும். இந்த வீடியோவின் நோக்கம் காழ்ப்புணர்ச்சி அல்ல. புரிதல் ஏன் மறுக்கப்படுகிறது? நல்ல செயல் திட்டங்கள் ஏன் ஒடுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது? இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம். அதில் உன் சொந்தங்களும் என் சொந்தங்களும் சமூக சொந்தங்களும் அதில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆபத்து காலத்தில். அந்த திட்டத்தை ஏன் உங்களோட திரைப்படத்திலோ அல்லது உங்கள் திரைக்காவியத்திலோ எந்த இடத்திலும் எழுத மறுக்கிறீர்கள்? ஏன் இந்த ஓரவஞ்சனை? திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஏன் வடமாவட்ட நடுநாட்டு கதைகளை திரைக்காவியத்தில் பதிவு பண்ண உங்களுக்கு தைரியம் இல்லையா, அல்லது வியாபாரம் ஆகலையா, அல்லது உங்களுக்கும் பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருந்து தயாரிப்புக்குள்ள வந்து தவறான கதைகளை எடுக்க முற்போக்கு சிந்தனையோடு என்கிற பெயரில் தவறான கதைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? சொல்லுங்கள் மிஸ்டர் பா ரஞ்சித் அவர்களே, மாரிச்செல்வராஜ் அவர்களே, சொல்லுங்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மாமன்னன் படத்தில் கொண்டாடப்பட்ட கதாபாத்திரம் எது என்று உங்களுக்கு தெரியும். தயவு கூர்ந்து திரு மருத்துவர் ஐயாவின் போராட்ட குணங்களையும் நல்ல செயல் திட்டங்களையும் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலைகளை துறந்த திரு மருத்துவர் ஐயாவின் செயல் திட்டங்களை ஒரு சிலதை உங்கள் திரைக்காவியத்தில் எழுதுங்கள். இன்னைக்கு இருக்கிற யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கிற எல்லாருமே பெகன் உட்சார் கலாட்டரி இந்த மாதிரி எல்லா ஊடகமும் அவரை கொண்டாட மறுக்கிறது. ஏன்? சிந்தித்து பாருங்கள், தெளிவுபடுத்துங்கள், வரலாற்றை முழுமையாக படியுங்கள். ஜாதி சாயத்தை சொல்லி அவரை சாயத்தை பூசாதீர்கள். வாழ்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், வளர்க அவர்களின் போராட்ட குணங்கள். இந்த 2K கிட்ஸுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி. வருத்தத்துடன் சோகத்துடனும் நான் உங்கள் சுமன். இது வாய்மூடி பேசு யூடியூப் சேனல். நன்றி.